Hi friends, welcome to Endrum Samayal. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இறால் தொக்கு செய்ய போறோம். நல்ல ஸ்பைசியான இறால் தொக்கு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ 1 kg இறால் எடுத்துர்க்கேன். அதை நான் வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீறி போட்டு கறிவேப்பிலை, சோம்பு, பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் சின்ன சின்னமா நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன். நான் 3 தக்காளி அரைச்சி எடுத்துர்க்கேன். வெறும் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். மஞ்சள் தூள், உப்பு, வீட்டு மிளகாய் தூள், கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம நல்லா ருசியா ஸ்பைசியா எப்படி இறால் தொக்கு செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வெங்காயமே எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இறாலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கும் போது இறாலில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணியே ஊற்றலை, ஆனால் பாருங்கள் கிரேவியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. எல்லா மசாலாவை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாலாம் இறால் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன் இதை. அதனால நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா உங்களுக்கு நீங்கள் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க போதும். இது கொதிக்கும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரும் சமையல்.